கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்களுக்கு இன்னொரு வார்த்தை, கர்த்தர் நீதி உள்ளவர். ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தருடைய மகத்துவமும் பயங்கரவுமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 117 இருக்கிறதுலையே மிகவும் சிறிய ஒரு அதிகாரம்னு இந்த 117 சொல்லுவாங்க. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கக்கூடாது? ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவ்வளோதான் சங்கீதம். அந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு வார்த்தை மட்டும் போடுவதற்கு அனுமதி கொடுங்க, போட்டால் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த நமக்கு காண்பித்த அந்த உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை பெருசு, அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. நிலையான உண்மை, கிருபையும் சத்தியமும். அவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், அவர் நமக்கு சத்தியத்தை தந்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் அல்லவா, ஆண்டவருடைய கிருபை சத்தியத்தின்படி இருக்கும், அவருடைய சத்தியம் கிருபையின்படி இருக்கும். கிருபை என்றால் தேவனுடைய பேரன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை, பேரன்பு. அவருடைய பேரன்பு சத்தியத்தின்படி இருக்கும். அன்பில்லாத சத்தியம் அல்ல, சத்தியம் இல்லாத அன்பும் இல்லை. அவர் இரக்கம் காண்பித்தாலும் வசனத்தின்படி தான். அப்போ அந்த உண்மைக்கு இன்னொரு சத்தியம், அதுவும் இரக்கம் இருக்கும். அவருடைய நீதியிலையும் பாருங்கள், ஒருவன் தவறு செய்தால் 40 முறை அவனை என்ன செய்யணும்? கல்லறிய அவனை அடிக்க கடவன், 40 அடி அடிக்க கடவன். அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், 40 அடிக்கு மேலே அடிக்கக்கூடாதுன்னு. அதான் அதுக்கு பேர் தான் கிருபை. 40 அடி கொடுக்கணுங்கிறது சத்தியம், உண்மை. ஆனால் 40 அடிக்கு மேலே அடிக்கக்கூடாது என்பது அங்கே உள்ள இரக்கம், கிருபை. அதனால தான் 39 அடிக்கு மேலே அடிக்க மாட்டாங்க, 40 1 குறைய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜாதிகளேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது, அடுத்தால ஜனங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசங்களே அப்படின்னு முதல் வார்த்தை, நேஷன்ஸ், தேசங்களே. அடுத்து இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வார்த்தைன்னா எல்லா மக்களே, மக்களே, எவ்ரிபடி, ஆல் பீப்புள், எல்லாரும். அந்த ஆட்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி அங்கே ஒரு வார்த்தை, எல்லா தேசங்களே, எல்லா ஜனங்களே, எல்லா மக்களே, எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும், எல்லா தேசத்து மக்களும், எல்லா ஜனங்களும், ஆமென், ஸ்தோத்திரம், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர். நாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தர் நல்லவர்களுக்கு இன்னொரு வார்த்தை, கர்த்தர் நீதி உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உண்மை உள்ளவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சத்தியம் உள்ளவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நீதி உள்ளவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2-3 தடவை இந்த வசனத்தை வாசித்து ஒரு கிருபையின் பாடலை பாடி ஹல்லேலூயா மகிமைப்படுத்துங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் சுகமுடன் இருப்பதும் உயிருடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 117 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலை என்னென்னா, அவரை துதிக்கிற வேலை, அவரை போற்றி பாடுவோம். ஆமேன். யோசபாத் காலத்தில் என்ன செய்தாங்க? துதி செய்ய தொடங்கின போது என்ன செய்தாங்க? சத்துருக்கள் தங்களுக்குள்ளார வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். துதி செய்ய தொடங்கின போது எரிகோ கோட்டை தகர்ந்து போனது என்று சொல்லி பார்க்குறோம். ஆமேன். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நமக்கு எந்த இக்கட்டு, எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த சோர்வுகள், நம்ம எப்படிப்பட்டதான மரணக்கட்டுகளாக இருந்தாலும் நம்ம துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். ஆமேன். தேவன் நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். அவர் நம்ம வைத்த கிருபை பெரியது. ஆமேன். அவருடைய உண்மை என்றென்றேக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகையினால் அவர் சொன்னதை செய்வார். நாம் துதிப்போம், எல்லாவற்றையும் நாம் துதித்தே பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, எத்தனை துதித்து துதித்து ஜனங்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களப்பா. சங்கீதக்காரன் வாழ்நாளெல்லாம் கர்த்தாவே ஆமேனப்பா உண்மை துதித்து துதித்து அப்பா இன்றைக்கும் கர்த்தாவே அப்பா அகில உலகத்தாலும் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே புகழப்படுகிற ஒரு பாத்திரமாக, ஒரு பெரிய ராஜாவாக ஆடுகளுக்கு பின்பதாக துதித்து கொண்டே சென்ற தாவீதை ராஜாவாக்கி சிங்காசனத்தில் உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி மேன்மையை அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தீரப்பா. தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்லத்தக்க அளவிற்கு தேவனை அவ்வளவாய் உயர்த்தினீரப்பா. தேவனே, நாங்களும் கத்தா உண்மை துதிக்கவும் உண்மை உயர்த்தவும் ஆமேனப்பா பாடல்களை பாடவும் மகிமைப்படுத்தவும் கத்தாவே எங்களுடைய வாய் உம்முடைய உண்மை புகழை எப்பொழுதும் அறிவிக்கட்டும்ப்பா. அப்பா எங்களுடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கட்டும்ப்பா. தேவனே ஸ்தோத்திரப்பா, உண்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.